ஆறாம் கேள்வியே பாருங்க. என்னவாம்? சார்லே பாட் ஓர் ஒளிமுதலினால் ஒரு தரப்பட்ட புள்ளியில் உருவாக்கப்படும் ஒளிச்செறிவு விஞ்ஞானமும் கேட்டல் நுழைவாய் நுழைவாய் புள்ளியில் உள்ள ஒளிச்செறிவு மற்றும் பீட்டாவை ஒரு சமன்பாட்டினால் வரையறுக்க. என்னவாம்? சவுண்ட் இன்டென்சிட்டி என்ன இருக்கார்? ஒளிச்செறிவு ஐ, சவுண்ட் இன்டென்சிட்டி. ஐ நோட்ன்றது என்ன சாமான்? கேழ்தகவு நுழைவாய் ஒளிச்செறிவு இல்லையா? த்ரெஸ்கோல்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த்ரெஸ்கோல்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஹியரிங் இல்லையா? ஐ நோட். இப்படி என்ன பீட்டாக்கு என்ன சமன்பாடு? 10 log base 10 ஐ ஓவர் ஐ நாட். அவ்வளவுதானே, நேரடியா சமன்பாடு. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10 log ஐ ஓவர் ஐ நாட். ரைட். இப்ப பீப்பாட பாருங்க. பீப்பால என்ன சொல்றார்? ஒரு ஆகாய விமானத்தில் என்ஜினால் உண்டாக்கப்படும் ஒளிச்சரிவு ஒரு புள்ளியில் 2.0 ஆகும். புள்ளியில் உள்ள ஒளிச்சரிவு மட்டத்தை காண்பாமா. சரி, இப்ப ஐ நோட்டும் லொக் டூவும் தந்திருக்கார், உங்களுக்கு உதவி வேற தந்திருக்கார். ஓகே, இப்ப ஒளிச்சரிவு மட்டம் என்ன வரும்? 10 லொக்கடி 10 ஐ. ஐ எவ்வளவு? 2 தர 10 கீழ் ஐ நோட் எவ்வளவு? 1 தர 10 இப்ப 10 லொக்கடி 10 2 தர, இது மேல போனா 10 இதை நாங்க என்ன எழுதலாம்? 10 டேய் லொக் 2 சக லொக் 10 எழுதலாம். கூட்டல் எழுதலாமே. இதுக்கு எவ்வளவு இருந்துக்க? லொக் 2க்கு எவ்வளவு இருந்துக்க? 0.3. இது 10. 10 to the power 10 10. அப்ப 10.3 10 வைக்கணும் என்ன வரும்? 103. இது 3, இது 100. 103 டெசிபல் ஒளிச்சரிவு மட்டம். 103 டெசிபல். ஓகே எல்லாம். இது பியில பஸ் பார்ட். நம்பர்கள் தான் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்ட் பியில செகண்ட் பார்ட். விமானத்தின் இரு என்ஜின்கள் இருப்பின் புள்ளியில் உள்ள மொத்த ஒளிச்சரிவு மட்டும் யாது? விமானத்தின் இரு என்ஜின்களும் உரிய புள்ளியிலிருந்து சமதூரத்தில் இருக்கின்றன கொள்க. இப்ப 2 இன்ஜினும் சமதூரத்தில் இருக்கண்டா ஒளிச்சரிவு இப்ப என்ன செய்யும்? டபுள் ஆயிரும். இப்ப இதுலயும் இருக்கண்டா இதுவும் மாறும். இப்ப ரெண்டும் ஒரே இன்ஜின்டா இதால ஒரு ஐ வரும், இதால ஒரு ஐ வரும். இந்த இடத்துல ஐ வந்து டபுள் ஆயிரும். 2i எவ்வளவு? இது 2 தர 10 அது 4 தர 10. அப்ப இப்ப ஒளிச்சரிவு மட்டும் என்ன? 10 லொக்கடி 10 ஐ 4 தர 10 இது 1 தர 10 இப்ப இது மேல ஒண்ணு போனா 10 லொக்கடி 10 4 தர 10 கூட்டுவோம் 10 லொக்கடி 10 இது 2 சக லொக் 10
இந்த 2 3 நாள குவிச்சிடும். இப்ப 10 2 தடவை தசம் 3 2 இன்டூ log 10 வந்து log 2 வந்து தசம் 3 இப்ப 10 தசம் 6 பத்தால வைக்கிறீங்கன்னா 106. ஸோ 106 டெசிபல். ஒரு ஆள் கேட்க தூரம் மாறினா என்ன நடக்கும்டா, அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணும், ஒளிச்சரிவை கண்டுபிடிக்கணும். தூரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றாலையும் வர ஒளிச்சரிவை கண்டு கூட்டணும். மீன் ஐசமன் பி ஓவர் 4πr கேடല്ലോ. அந்த தூரம் மாறினா அதுக்கேற்ற மாதிரி அதால என்ன ஒளிச்சரிவு இதால என்ன ஒளிச்சரிவுன்னு கண்டு கூட்டணும். ஆனா அப்படி வராது. இப்ப 2 மடங்கு போடலாது. நீங்க ஒளிச்சரிவு 2 மடங்கு ஆயிட்டு பீட்டா 2 மடங்கு போடலாது. ஓகே, அதுக்கு நீங்க திருப்பி போட்டுதான் எழுதணும். இது பி பார்ட். இப்ப சி பார்ட்ட பாருங்க. சி பார்ட்ல என்ன முதலாவது அதுல பெஸ்ட் பார்ட் கேட்கிற என்ன சொல்றார், 2ஆம் உலகப் போரின் தொடக்கத்தில் ரேடார் வசதிகள் இல்லாத வேளையில் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கு விமானங்களினால் பிறப்பிக்கப்படும் ஒளிவலைகள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மனித செவியில் உள்ள ஒளிச்சரிவு மட்டம் குறைந்தபட்சம் 30 டெசிபல் ஆக இருக்க வேண்டும் என விமானத்தினால் செவியில் பிறப்பிக்கப்படும் நேரொத்த ஒளிச்சரிவை காண்க. என்ன அது மேல உள்ள ஒண்ணும் தேவையில்லை. எங்களை காதால கேட்கக்கூடிய இழிவு ஒளிச்சரிவு மினிமம் இன்டென்சிட்டி லெவல் வந்து 30 டெசிபலா. அதுக்கு கரஸ்பாண்டிங் அதுக்கு ஒத்த ஒளிச்சரிவு என்று கேட்கிறார். 2 பேரும் பீட்டா சமன் 10 log 10 I/I0. இப்ப ஒளிச்சரிவு மட்டும் என்ன 30 டெசிபல். 30 is equal 10 log base 10. I என்ன காணோனும் I0 10 சேவ் என்ன 1 தர 10 சேவ் என்ன 10 சேவ் என்ன தானே. இதுல ஒரு 0 போயிடும். அப்ப 3 சமன் log 10 I இன் கீழ் 10 சேவ் என்ன சைபரை வெட்டிட்டேன். இந்த 10 போய் இதை தூக்கும். அப்ப 10 to the power 3 is equal to I இன் கீழ் 10 சேவ் என்ன அங்கோண்டு போய்க்கினா I என்ன 10 3 தர 10 சேவ் என்ன 10 சேவ் 9 வெட் மீட்டர் மைனஸ் 2. ஓகே, ஒளிச்சரிவு 10 சேவ் 9 வெட் மீட்டர் மைனஸ் 2. இது விளங்குது. இதுல கஷ்டம் ஒண்ணும் இல்ல. இப்ப செகண்ட் பார்ட் என்னவா, ஒளியலைகளை தெரிக்க செய்வதற்கு குவியப்படுத்தி அதனை கண்டுபிடிப்பதற்கான உணர்திறனை கூட்டுவதற்கு ஓசை ஆடிகள் பயன்படுத்தப்பட்டன. தந்திருக்காரு உங்களுக்கு ஓசை ஆடி என்று சொல்லி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கலித மேற்பரப்பின் பரப்பளவு 4 மீட்டர் ஸ்கேடை உடைய ஒரு ஓசை ஆடி ஒளியை 10 சென்டிமீட்டர் ஸ்கேட் கலித மேற்பரப்பின் பரப்பளவு உள்ள செவிக்குள்ளே செறிய செய்கின்றது. இப்ப என்ன 4 மீட்டர் ஸ்கேட்ல வர்றது 10 சென்டிமீட்டர் ஸ்கேடுக்குள்ளால செறிவடையுது.
இல்லையா? இப்ப இந்த அதை காட்டியிருக்காரு இந்த டயக்ரத்துல. இப்ப இப்படி வருது விமானத்தின் ஒளி. இங்க இருந்து வர்றது இதுல தெரிச்சு இவ்வளவு ஏரியாக்குள்ள போகுது, செவிப்பறைக்குள்ள வந்து சேரும். இந்த ஏரியா வந்து 4 மீட்டர் ஸ்கொயர், இந்த ஏரியா வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள வரும். சரி, இப்ப ஒரு விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஓசையாட்டி ஆடி பட வேண்டிய குறைந்தபட்ச ஒளிச்செருவி யாது? ரைட். ஆடியினால் ஒளிச்சக்தி உறிஞ்சப்படுவதை புறக்கணிக்க. ஓசை ஆடிக்கும் செவிக்கும் இடையே உள்ள செலுத்துகையின் போது ஒளிச்சக்தி இழக்கப்படுவதில்லை கொள்க. இப்ப எந்த ஒரு லொஸும் இல்லை, இது முறிஞ்சையில போயக்கையும் லொஸ் இல்லையண்டா இங்க இருந்து வர்ற அவ்வளவும் இங்க போகுது. இப்ப கேட்டது என்ன? ஓசையாடியில் பட வேண்டிய குறைந்தபட்ச ஒளிச்செருவி யாது? இப்ப உங்களோட காதில என்ன சக்தி வரணும்? இந்த இடத்துல ஒளிச்செறிவு என்ன வரணும்? மினிமம் இங்க கண்டுட்டோம் 10/9 வரணும் இல்லையா? இந்த இடத்துல 10/9 வரணும். -2. அப்ப இது என்னன்னு கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், டேய் இதுல வர்ற வலுதானே அப்படி எங்கேயும் வருது. ஒரு செகண்ட் இதுல வர்ற சக்தி தான் அப்படி எங்கேயும் வருது. கோவில்ல இப்ப இந்த இடத்துல சக்தி வலு என்ன? ஒரு செகண்ட்ல வர்ற சக்தி வலு. இப்ப உங்களுக்கு தெரியும், இது நிறைய பாருங்க, ஒளிச்செல்வன்றது என்ன சாப்பிடு வலுவின்கீழ் பரப்பு. இப்ப இதையும் கொண்டு வலு சம I/A. இப்ப இதுல வர்ற வலு, அதாவது ஒரு செகண்டுக்கு வர்ற சக்தி இதை இங்க ஒரு செகண்டுக்கு வந்து சேரும். இப்ப வலு சமன் இந்த இடத்துல வலு என்ன? I/A. இப்ப I1 × 4 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல I 10/9 தர 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை மீட்டர் ஸ்கொயர் ஆக்க என்ன வேணும்? 10/4 10⁻⁻⁴. இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் ஆக 10⁻⁴. இந்த 4 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. என்ன 4 ஆல் டிவைட் பண்ணா 2.5 into 10⁻⁻13 Wm². அப்ப 2.5 into 10⁻13 Wm². அது விளங்குதோ? இதுல இருந்து போற பவர் தான் அங்க போய் சேருது. எது கொமனா இருக்கும் சமப்படுத்துறதுன்றதை யோசிச்சோம்னா சரி. இப்ப தேர்ட் பார்ட். சில தேர்ட் பார்ட் பாருங்க. ஓர் ஆகாய விமானம் அதன் என்ஜின்களில் இருந்து ஒரு 480 வாட் ஒளி வலுவை பிறப்பிக்கின்றது. ஒரு சீரான கோள ஒளிப்பரம்பல் இருக்கின்றது என கொள்க. 3 கொள்ளட்டாமா? என்னது இந்த வலு ஒரு கோள பகுதிக்குள்ளால வெளியேறுதுன்னு எடுக்கட்டாமா? முதலாவது பாருங்க, விமானத்துக்கும் செவிக்கும் இடையில் உள்ள செலுத்துகையின் போது வளிமண்டலம் ஒளிசக்தியின் 95% உறிஞ்சுமெனு ஓசையாடி இல்லாமல் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்க உயர்ந்தபட்ச தூரத்தை மேலே C1 பெற்ற பெருமானத்தை பயன்படுத்தி காண்க. 95% சக்தியை வளிமண்டலம் உறிஞ்சுது. அப்ப 5, அதாவது 5% சக்தி தான் என்ன செய்யப்பட போகுது? அதுல இருந்து வெளியால வரப்போகுது.
ஒளியால போற வலு வந்து 5%. அதை ஏற்றுக்கொள்றீங்களோ? அந்த 5% செறிவு என்னவா இருக்கணும்? அந்த 5% செறிவு என்னவா இருக்கணும்? 10⁻9 இருக்கணும். 10⁻⁻9. இன்டென்சிட்டி வந்து 10⁻⁻9 இருந்தா தானே கேட்கலாம். இப்ப இந்த ஓசையாடி இல்லையான்னு சொல்லிட்டார். இப்ப நோமல் காதுக்கு எங்களுக்கு கேட்கணுமா இருந்தால் 10⁻⁻9 இன்டென்சிட்டி இருக்கணும் ஒளிச்சரிவு. அது எவ்வளவு வலுவால வரப்போகுது? இந்த வலுவிண்ட 5%. இப்ப அந்த கெடுத்த பிள்ளைங்க தானே அந்த விமானம் பிறப்பிக்கிறதுல 95% போனா மிச்சமா இருக்கு 5% தான் இந்த சவுண்ட் காதுக்கு வர போகுது. இப்ப என்ன வரும்? I is equal to இது உண்டு அதுல உண்டு. I is equal to P over 4 pi R square. இந்த ஆறு தான் காணும். இப்ப எனக்கு கேட்கணும்டா இன்டென்சிட்டி என்ன வரணும்? 10⁻⁻9. சோ பவர் என்ன? 480 5%. 5% என்ன? 100க்கு 5. ஆகவே 480. 4 pi R square. R தான் காணும். இது எப்படி இங்க கொண்டு வரும்? So, 10⁻⁻9 into 4 pi வந்து 3 R square. இது ஒரு 0 போயிடும். இப்ப என்ன வரும்? இதை விட 2 24 வந்து அப்ப R square is equal to இந்த 12 ஆல வெட்டினீங்கன்னா 2 into 10⁻9. அப்ப R is equal to √2 into no √2 இல்ல இதுல இருந்து ஒரு 10 தூக்கி போடணுமே 20 √20 into 10⁻4. √20 என்ன? 4 into 5 அப்ப 2√5. 2 into √5 தந்திருக்காரு உங்களுக்கு 10⁻10 into 10⁻4 மீட்டர். நாங்கள் இப்ப கிலோமீட்டர்ல கொடுக்கலாம் எல்லாம் 1000 தலைப்பிச்சுடுங்க. அப்ப 4.48 into 10 கிலோமீட்டர். எவ்வளவு? 44.8 கிலோமீட்டர். இது இப்ப ஆடி இல்லாம கேட்கறது. விளங்குது இல்லாடா இது? ரெண்டாவது பாருங்க. விமானத்திற்கு ஓசை ஆடிக்கும் உள்ள செலுத்துகையின் போது வளிமண்டல சக்தியில் 99.9% உறிஞ்சுவேன். ஓசை ஆடியுடன் ஒரு விமானம் கண்டுபிடிக்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரத்தை மேலே C2 பெற்ற பெருமானத்துடன் பயன்படுத்தி காண்க. இப்ப 99.9% உறிஞ்சப்படுதுண்டா இந்த வலுகின்ற தசம் ஒரு வீதம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா இந்த தசம் ஒரு வீதம் என்னத்துக்கு சமம்? அவன் ஏற்கனவே கண்டு நாங்கள் ஒரு பெருமதி என்ன மினிமம் ஒளிச்சரிவு என்னன்னு வந்தது? 2.5 into 10⁻⁻13 இல்லையா? இப்ப I is equal to P over 4 pi R. இது எவ்வளவு? 2.5 into 10⁻⁻13. இது வலு என்ன? 480 into 100க்கு 0.1 over 4 pi R.
இது எங்க ஓசையாடிக்கு வந்துட்டேன்னா எங்களை கேட்கும். அப்ப விமானத்திலிருந்து ஓசையாடிக்குரிய தூரம் தான் இல்லையா? அந்த ஓசையாடிக்கு வந்து அதை என்ன செய்யும்? சரிவுபடுத்தி எங்களை காதுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அது. இப்ப இது வந்து விமானத்திலிருந்து இந்த ஓசையாடிக்குரிய தூரம். அவர் கேட்டதும் என்ன? ஓசையாடியுடன் ஒரு விமானம் கண்டுபிடிக்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் ஓசையாடியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்க மாட்டேதான் கேள்வி. இப்ப என்ன இது ஆர் ஸ்கேட காணணும். நீங்க ஒண்ணு வாங்க 2.5 into 10 to the power minus 30 into 4 5 வந்து 3 ஆர் ஸ்கேர் சமன். இதை சுருக்கினா ஒரு 0 போயிடும். 0.48 கொண்டு பிச்சுடுங்க. ஆர் ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு 0.48 பை இது 2.5 எவ்வளவு 10/4. இந்த 4 மேல போயிடும். இதுல ஒரு 12 இந்த 4 மேல போடுங்க. 10/4 4 மேல போயிடும். இந்த 10 to the power minus 30 இதை விட்டுங்க. இதே மாதிரி இருந்தா 10 to the power minus 12 12 விட்டுனா 0.04 into 4 எவ்வளவு 0.16. அப்ப 16 தர 10 10 விட்டுடுங்க. 4 தர 10 5 மீட்டர் அவ்வளவு 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ரைட். அடுத்த பாருங்க. இந்த கன்செப்ட் விளங்குதானே உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு இதுதான் கன்செப்ட். இப்ப விமானத்தில இருந்து ஒளி பிறப்பிக்கப்படுது. சோ இதுல இருந்து வர்ற ஒளியில 99.9 இழந்துடும். சோ 99.9 இழந்தா இந்த இடத்துக்கு வர்ற ஒளிச்சரிவு என்ன? 0.01 வீதம். 0.1 வீதம். 0.1 வீதம் என்ன? 100க்கு தசம் ஒன்று. 100க்கு தசம் ஒன்றுன்னா 450 480 எவ்வளவு? அப்ப அந்த வலுவை வச்சு ஒளிச்சரிவு தான். இப்ப இந்த ஒளிச்சரிவு இதுல வரணும் வேண்டா விமானத்தில இருந்து வர்ற ஒளி தானே இந்த டிஸ்டன்ஸ் இருந்து காண்றோம். Right. இப்ப என்ன டி பார்ட்? ரைட். விளங்குது சார். ஓகே. தரையில் இருக்கும் வேன் நோக்குனர் ஒருவர் தனக்கு மேலே மேற்பாதை வழியே தரைக்கு சமாந்தரமாக தரை மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் நிலைக்கு துயரத்தில் 125 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் பறக்கும் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கின்றார். இப்ப இது தரை. இதுல நிக்கிற வேன் மேலுக்கு போற விமானத்தை கண்டுபிடிக்கிறார். எவ்வளவு உயரத்துல? 3000 மீட்டர் உயரத்துல. என்ன கதியோட போயிட்டு இருக்குது? 125 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப T70 விமானத்திலிருந்து நோக்குனருக்குள்ள கிடை தூரம் 4000 மீட்டர் ஆகும். என்னங்க கிடை தூரம் இங்க நிற்குது விமானம். இது வேணும். இந்த தூரம் வந்து 4000. ஓகே இல்ல? விமானத்தினால் பிறப்பிக்கப்படும் ஒளியின் மீறன் 100 ஹெர்ட்ஸ். இதுல பிறப்பிக்கிற ஒளியின் ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ்.
வழியில் ஒளியும் கதி 300. ஓகே, இப்ப சி தான் தெரியும். வழியில் ஒளியும் கதி ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து 300 மீட்டர் per second. First start. T7 and 0. T is equal to 32 second. T is equal to 64 second. ஆகிய நேரங்களில் அறையில் உள்ள நோக்குனருக்கு கேட்கும் ஒளியின் மீறலை காண்க. இப்ப என்ன? இப்ப T is equal to 0 அவன் இப்ப நோக்குனர் வேன் வந்தபடி தரையில் இருக்கும் வேன் நோக்குனர். வேன் இல்ல, வான் நோக்குனர். நான் வேனில இருந்து பாக்குறேன்னு யோசிச்சேன். நோக்குனர் ஒருவர் இல்லையா? எப்படி ரெண்டுக்கு ரெண்டு சொல்லி என்னன்னா சரி, இது இப்ப என்னதால இது கண்டுபிடிச்சது வான் நோக்குனர் கண்டுபிடிச்சா இப்ப இது வாகனம் இயங்குமா இல்லையான்னு தேட வழி கிடையாது. அங்க வேன் இண்டஸ்ட்ரியில தரையில என்ன பாக்குறீங்களா? அப்படி பார்த்தேன் வான் நோக்குனர். சரி, ஓகே, சரி சரி, இப்படிதான் நீங்களும் ஒருத்தரும் சொல்லல தானே பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும். ஓகே, அப்ப அது சொன்னா சரியில்லைன்னு சொல்லல, நம்பிட்டேன்டா. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி பாருங்க, இப்ப இவர் இதுல நிக்கார். இப்ப இவர் T7 0 இந்த இடத்துல இல்ல இருக்கார். T7 0 இப்படி இப்படி விலத்தியங்கிறார். இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? டொப்ளர் எஃபெக்ட் போடணும். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தோற்றம் என்ன வரப்போகுது? இப்ப இவர் விலத்தியங்கிறார். இப்ப எங்களுக்கு என்ன வேணுமெண்டா இவரை நோக்கின இல்ல விலத்தின குரு வேணும். இப்ப இங்க இந்த திசையில 125 மீட்டர் per செகண்ட்டா இந்த திசையில இருக்கிற குரு வேணும். இப்ப இந்த கோணம் தீட்டாண்டா விலத்தின கூறு என்ன? 125 cos தீட்டா இல்லையா? அந்த cos தீட்டா எங்களுக்கு காணலாம். இது தீட்டாவே இது 4000, இது 3000, இது 5000. இப்ப எங்களுக்கு பெஸ்ட் பார்ட்ல P is equal to 0. விலத்தின கூறு என்ன? இதை V1 வைப்போம். V1 is equal to 125 cos theta. இது கோணத்தோட வர்ற குரு cos theta. அப்ப 125 cos theta என்ன? 4000 by 5000. So 4 by 5. அவ்வளவு 25 into 400. இப்ப இவரை கேட்கிற மீறன வரும் தோற்ற மீறன் இல்லையா? நோக்குனருக்கு கேட்கும் மொழி என்ன மீறன்? கேட்கும் மீறன் இரண்டு பேரும் F dash is equal to observer அவதானி ஓய்வில் இருக்காரு, observer ரெஸ்ட்ல இருக்காரு. அப்ப CO ஒளி முதல் விலத்தியங்குது. விலத்தியங்கினா என்ன வேணும்? குறையணும். C plus V1 into F0. இப்ப போடுங்க. C எவ்வளவு? 300 over 300 plus 100 into ஒளி முதல் மீறல் என்ன? அது 100.
எவ்வளவு வரும்? 300/4. 300/4 என்ன? 400. சாரி, 75. சொல்லியிருக்கா அவரை நோக்கி அங்குது. விமானம் நோக்கி அங்குதுன்னு சொல்லலையே. சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல். ஏன் போகுதா இருந்தா அதுக்கு முதலே கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப அங்க இருந்து வர்றதா இருந்தா தான் என்ன முதல்ல இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறான்னு வரும் இல்லையா? இல்லையா? போகுதுன்னு இவரை தாண்டி எல்லாம் போயிருக்கு. அப்ப இங்க இருக்க முதல்ல கண்டுபிடிச்சிருப்பார். இங்க அப்சர்வர் இப்பதான் வர்றார். தரையில் இருக்கும் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. நாங்க இப்ப வேற வழி இல்ல, தரையில இந்த மாதிரிதான் யோசிக்கணும். அப்ப மாறி யோசி, நம்ம எல்லாமே பிழைச்சிடும். இப்படி மாறி இன்னும் நோக்கி வருது. நோக்கி வருது 125. இப்ப இது வி காஸ்டிட்டான இது பிளஸ் மைனஸ் நோக்கி வந்தா கூடும். அப்ப 150. ரைட். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன சொல்லல, அது பேப்பரை விளையாடுன்னு சொல்லல. அது இப்ப நான் சொன்ன கருத்து தான். இப்ப இதை தாண்டி போறாருன்றே கேப்பன். முதல்ல இங்க எல்லாம் சத்தம் கேட்டிருக்கு தானே. இதுல நீ கேட்க சத்தம் கேட்டிருக்கு. இப்பதான் கண்டுபிடிக்கிறாருண்டா T7 0 இல்ல. அது என்ன நோக்கி வரைக்கும் கண்டுபிடிப்பேன் இல்லையா? சரி. யா சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சஜஸ்ட் பண்ணி கொள்வோம் இல்லையா? வேற என்ன செய்யறது? போட்டு முடிஞ்சு ரைட். இப்ப நீ அடுத்த செய்யக்கு உனக்கு அந்த சிக்கல் விளங்கி இருக்கும்னு நம்புறேன். செகண்ட் பார்ட் செய்யக்குள்ள அந்த பிரச்சனை வந்திருக்கும். என்ன 32 செகண்ட்ல என்ன நடக்கும்னு கேட்கிறாரല്ലോ. இப்ப 32 செகண்ட்ல இயங்கின தூரம் என்ன? விமானம் இயங்குற டிஸ்டன்ஸ் என்ன? 32 செகண்ட்ல 125 × 32 எவ்வளவு வரும்? 4000 மீட்டர். அப்ப இப்ப வேறு இதுக்கு நேர வர்றார். இதுக்கு நேர வர்றாருண்டா செங்குத்தா இயங்குது. இப்ப என்ன கேட்கிற மீறான் இதே மீறன கேட்பார் இல்லையா? நீங்க செங்குத்தா இயங்கிக்குள்ள என்ன இருக்காது. தோற்றம் மீறன் இல்ல. இப்ப என்ன சொல்லுவீங்க? கேட்கும் மீறான் 100 ஹெர்ட்ஸ். ஓகே. பிறகு செகண்ட் பார்ட் இல்ல, அதே கேள்வி தான். T7 64 செகண்ட்ல எல்லாம் ஒரே கேள்வி தானே. ஃபர்ஸ்ட் பார்ட் தானே. 64 செகண்ட்ல எப்படி இவர் இங்க போயிருப்பார் விலத்தியங்கிறார் இல்லையா? 64 செகண்ட்ல இவர் விலத்தியங்கிறார். அதே கோணம் பீடஸ்.
என்ன வீனஸ் என்ன வரும் அதே தானே 125 cos theta எவ்வளவு 100 மீட்டர் per second. ஏன் இன்னொரு 32 செகண்ட் அதுவும் 4000 மீட்டர் தானே போயிருப்பாருங்க. 32 செகண்ட்ல 4000 மீட்டர் வந்தா இன்னொரு 4000 மீட்டர் போயிருப்பார். அப்ப இங்க விலத்தியங்கிறார். சோ விலத்தியங்கிறதால ஃப்ரீக்வன்சி என்ன வரும் சி ஓவர் சி பிளஸ் வி இன்டு 300 400 300 அளவு 75 ஹெர்ட்ஸ். ஓகே இல்ல நீ விலத்தி போற மாதிரி போட்டிருந்தா உனக்கு 32 செகண்ட்ல காண இயலாது, 24லயும் காண இயலாது. இப்ப டக்குன்னு என்ன செய்யிருப்பான் திருப்பி நோக்கி வர்றதுன்னு மாத்திருப்போம். சரி பிறகு அதுல செகண்ட் பார்ட் T7 64 செகண்ட் அப்ப தந்திருக்கு. ரைட். மேற்குறித்த நிலைமைகளுக்கு நேரம் Tற்கு எதிரே நோக்கிய மீறன் எஃபின் மாறலை காட்டுவதற்கு ஒரு பரும்படி படத்தை வரைக. இப்ப இந்த நோக்களுக்கு பரும்படி படமா செகண்ட் பார்ட் ஸ்விங்க டைம் ஸ்விங்க கேட்கிற ஃப்ரீக்வன்சி T7 0வில் என்ன ஃப்ரீக்வன்சி 150 ஹெர்ட்ஸ். பிறகு 32 செகண்ட்ல என்ன ஃப்ரீக்வன்சி அதே 100. பிறகு 64 செகண்ட்ல 75. இப்ப என்னன்னு வரும் இதை இணைக்கணும். ஆனா இப்ப நேர்கோடு வராது. ஏன் கொஸ்டீட்டா வள மாறுது, இங்க வரைக்கும் கொஸ்டீட்டா வள மாறும். இப்ப வளைகோடு தான் வரும். இப்ப என்னண்டு வரும் தூரம் போக போக குறைஞ்சு கொண்டு போக போகுது. இப்ப உண்மையா இவர் எப்படி இந்த கிராஃப கேட்டு இந்த இந்த கேவை எப்படி கேட்டாருன்றதான் பிரச்சனை. நேர்கோடு வராதுன்னு தெரியும், ஆனா இப்படி கேவும் வரலாம் இப்படி கேவும் வரலாம். அது எப்படி இவர் கேட்டிருக்கார். இப்ப ஏதாவது ரீசன் எடுக்கலாமா இப்படித்தான் பழைய வரணும்ன்றதுக்கு. ஒன்று தூரம் போய நேரம் போக போக 0 ஆகணும். இது அணுகி கொண்டு போகணும் என்றதால இந்த இடம் இப்படி வளைவு வரணும்.
அப்ப இப்படி வந்து இப்படி வரணும் கெஸ் பண்ணலாம். ஆனா இவன் கொஸ்டன் எடுக்கல, கீழுக்கு கொஸ் வருது, கீழுக்கு தானே வருது கொஸ், மேலுக்கு கொஸ் வந்திருந்தா கொஸ்வலை அப்படி என்ன எடுக்கலாம், கீழுக்கே வருது, கீழுக்கு வரைக்குள்ள நாங்கள் அப்படி எடுக்கல கொஸ்வலை. வேணுமெண்டா இப்படி செய்து பார்க்கலாம், இப்படி ஒரு வழி செய்து பார்க்கலாம். என்னென்னு சொன்னா, இப்ப இந்த 16 செகண்டுக்கு நாங்க என்ன வேணும், இது நேரம் வந்திருந்தா என்ன வரணும், இது ரெண்டுக்கு நடுப்பெறுமதி வரணும். இது ரெண்டுக்கு நடுவுல உள்ள பெறுமதி வரணும், 150க்கு 100க்கு நடுவுல 125. இப்ப 16 செகண்ட்ல இப்ப ஆக்சுவலா என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறன்றது கொஞ்சம் சிக்கலான வேலை. ஏன் கால்குலேஷன் சிக்கலா போயிடும். சரி, சோ பாப்போம் ஏதாவது மெத்தட் இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னன்னா சுமதி இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு ஒரு ஒளி முதல் ஒருத்தர் தரையில நிக்கிறார், ஒரு ஒளி முதல் மேல போயிட்டு கீழே வருது. மேல போயிட்டு கீழே வர்றதுக்கு தோட்டமிடுறேன்னு கேட்டா அதுக்கு கீறது கஷ்டம், எந்த வளைவுன்னு கண்டுபிடிக்கல. மேல போயிட்டு கீழே வரைய. சரி, நான் அந்த கன்செப்ட் விட்டுருவோம் நாங்க. இப்ப ஈப்பாடு பாருங்க. நாம் ஒரு மீயொலி தாரை விமானம் 3000 மீட்டர் உயரத்தில் தரைக்கு சமாந்தரமாக வேகம் ஜூவில் ஒரு நேர்பாதை வழியே பறக்கின்றது. அவ்வுயரத்தில் வழியில் ஒளியின் கதி வி ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கிறார். வி யூ வந்து லெஸ் தேன் வி, யூ சமன் வி, யூ கிரேட்டர் தேன் வி ஆகிய நிலைமைகளுக்கு தாரை விமானத்தில் இருந்து காலப்பட்டு பின்னர் ஊடுகடத்தப்பட்ட அலைமுகங்களை வரைக. அலைமுகங்களை கிரட்டா. முதலாவது என்ன, விமானத்தின் வேகம் வழியில் ஒளியின் கதியை விட குறைவு. அப்படி என்ன எங்களுக்கு என்னன்னு வரும், வட்டலை முகம் இப்படி வரும். விமானம் ஜூ என்ற ஸ்பீடோடு இயங்க வட்டலை முகம் இப்படி வரும். அவன் 1 2 கோட்டை முடிக்க கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 3 அல்லது 4 கோடு கீர்னா தான் அத்தனை காட்டலாம். ஓகே, அதனால 1 2 கிராம கொஞ்சம் 4 கோடன்னு கேட்டு வேணும். அடுத்த யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படி வரும். ரெண்டு வேகமும் சமனண்டா. அடுத்ததுல யூ கிரேட்டர் தேன் வி, அது மீயொலி கதி. மீயொலி கதியில் என்ன நடக்கும், ஓகே இல்ல. ஓகே, செகண்ட் பார்ட். நிலைமை யூ கிரேட்டர் தேன் வி இருக்கு, மெக்கன் மெக் நம்பர் வந்து கேபிட்டல் எம், மெக் கோணம் அல்பா ஆகியன முறையே எம் சமன் ஜூ ஓவர் வி,
சைன் அல்பா சமன் வி ஓவர் யூ ஆகியவற்றினால் வரையறுக்கப்படுகின்றன. இவரே தந்திருக்கார், எங்களுக்கு தெரியும் இல்லையா? தாரை விமானத்தின் வேகம் மேக் 2 எனில் நோக்குனருக்கு நேரடியாக மேலே தாரை விமானம் சென்று எவ்வளவு நேரத்தின் பின்னர் அவருக்கு ஒளி முழக்கம் கேட்கும்? இப்ப இதுல நிக்கிறார், இவருக்கு நேர மேல விமானம் தாண்டி எவ்வளவு நேரத்துல கேட்கலாம்? நாங்க இது தியரி படிக்கல செய்திருப்போம் இந்த கேள்வி. சொல்லி தந்தனா இல்ல, சொல்ல மாட்டாங்க. இப்ப இங்க இருந்து இங்க போயிருக்க விமானம் கேட்கும். இப்ப இந்த விமானம் இங்க போயிருக்க அந்த மச் கூம்பு என்ன செய்யணும்? இங்க வரணும். இந்த மச் கூம்பு இங்க வந்தாதான் இவருக்கு கேட்கும். இப்ப இந்த கோணம் என்ன? மச் கூம்பு கோணம் அல்பா. இது 3000. ஓகே. அப்ப இந்த கூம்பு இந்த தொடலி இந்த இடத்துக்கு வரைக்கும் இவருக்கு சவுண்ட் கேட்கும். இப்ப விமானத்தின் கதி எவ்வளவு? மெக் நம்பர் 2 எடுத்துட்டாரല്ലോ. இப்ப கேபிட்டல் எம் வந்து 2 யூ ஓவர் வி. யூ ஓவர் வி எவ்வளவு இருந்தவர்? வழியில் ஒலிங்கிறது 300. அப்ப யூ இஸ் ஈக்குவல் டு 600. அப்ப விமானத்தின் ஸ்பீட் 600. ஓகே. இப்ப இது நச்கூம்பு கோணம் எவ்வளவு? சைன் அல்பா வந்து வி ஓவர் யூ. இதுல தலைகள் தானே. சரி. ஆல்பா வந்து 30. இது 30 என்றா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் காணலாம் இல்ல? எப்படி tan 30 எழுதினீங்களா? இங்க எழுதுற tan 30 is equal to 3000 by s. இது 1/3. S is equal to 3000 √3 மீட்டர். இப்ப 3000 √3 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? நேரம் தானே கேட்டது. எவ்வளவு நேரத்துக்கு பிறகு கேட்க வேண்டாம். இங்க இருந்து இங்க போக நேரம் எடுக்கும். நேரம் சமன் தூரத்துக்கு அது. தூரம் 3000 √3 by 600. 5 √3. 5 into √3க்கு எவ்வளவு வந்திருக்கார்? 1.73. சரிக்கிடுங்க. 8.65 செகண்ட். எவ்வளவு நேரத்தின் பின் கேட்கும்? 8.65 செகண்ட் பிறகு கேட்கும். ரைட். சோ இந்த ஆங்கிள் வி ஓவர் யூ எப்படி வந்து இந்த ஆங்கிள்ன்றது கூம்பு கோணம், மச் கூம்பு கோணம். மச் கூம்பு கோணம் வந்து சைன் அல்பா வி ஓவர் யூ தந்திருக்காரு பாருங்க. இவங்க ஜூ ஓவர் வி வந்து 2 வி ஓவர் ஜூ வந்து அரை. அரை வந்து 30. ஓகேயா?